வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு ப்ளவு டென்ட்ரான் அழகாக பூத்துருக்கு. இது அடினியும் மழை காலத்தில் டார்க்காக பூக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் வரவும் லைட்டாக பூத்துருக்கு. லைட் பிங்க் கலராக இருக்குது. அடினியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது காஸ்மோஸ், ஒரு ஆரஞ்சு கலரு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன செய்வோன்னா மல்லி விதைப்போம். வீட்டுக்கு தேவையான மல்லியை நம்ம வீட்டிலையே எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு செடி நட்டு வச்சுருக்கேன். இதில் கீழே இருக்கிற இடங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வளருங்குள்ளையும் நம்ம மல்லி கடையில் வாங்கின மல்லி தான், புது மல்லியாக இருக்கணும். பழசாக இருந்தால் முளைக்காது. அதை அப்படியே ஒரு கல்லை வச்சு லைட்டாக நசுக்கணும். ரொம்ப நசுக்கக்கூடாது, ரெண்டு ரெண்டாக வர்ற மாதிரி நசுக்கணும். அதில் 2 விதைகள் இருக்கும், இல்லைன்னா முளைக்காது. பாருங்கள், இப்படி அந்த கீழே உள்ள பகுதியில் நசுக்கி கொண்டு வந்திருக்கேன். அதை தூவி விட்ருவோம். தூவி விட்டு மேலே கொஞ்சம் கொக்கோ பிட்டை தூவி தண்ணி விட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான மல்லி கிடச்சிரும். அப்பப்போ குழம்புக்கு கொஞ்சம் இனிங்கி போட்டுக்கலாம். பாருங்கள், கொக்கோ பிட்டு வச்சுருக்கேன். இந்த மல்லி விதைச்சி அது மேலே கொக்கோ பிட்டை லைட்டாக தூவி விட்டால் முளைச்சிரும். மண் போட்டால் கொஞ்சம் முளைக்காது. அதனால் கொக்கோ பிட்டை லைட்டாக தூவி விடுதேன் மேலே. இப்படியே அந்த மல்லி மறையிற அளவுக்கு கொக்கோ பிட்டை தூவி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிடலாம். தூவி விட்டாச்சு. வாங்க இன்னொரு தொட்டியில் விதைப்போம். பாருங்கள், இங்கே ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டிலையும் விதைப்போம். அப்படி விதைச்சி தண்ணி விட்டோம்னா வீட்டுக்கு தேவையான மல்லி கிடச்சிரும். நல்ல குளிர்காலம், இதில் நல்லா முளைச்சி வரும். மற்ற நேரங்கள்னால் முளைச்சி வராது. வேண்டி மல்லி வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.